ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிஜே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திருப்பதியில் இருக்கோம். திருப்பதியில் திருமலை போகிறதுக்காக அலிப்பிரி படிகள் ஏற போகிறோம். அலிப்பிரி படிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3550 படிகள் இருக்குது. அந்த படிகளில் தான் நம்ம இப்போ ஒன்றொன்னா ஏறி என்னென்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படிகள் எங்கேருந்து எது வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், எங்கேருந்து எது வரைக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திராவில் உள்ள ஒரு மிகப்பெரிய கோவில் அப்படின்னா திருப்பதி தான். இந்த டெம்பிளுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போக நம்ம படிகளிலும் ஏறி போகலாம், அப்படி இல்லைனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லையும் போகலாம், அப்படி இல்லைனா நம்ம ஓன் வெஹிக்கிள்ஸ்லையும் போகலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகணும்னா பஸ்ஸில் போக 90 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, ஜீப்பில் போக 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இப்போ அலிப்பிரி படிகளில் ஏறி போக போகிறோம். இந்த படிகள் மொத்தம் 3550 படிகள் இருக்கு. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே போகிற வழியில் நிறைய மண்டபங்களும் நிறைய சன்னதிகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். அது மட்டும் இல்லாமல் கீழேயும் சில சன்னதிகள் இருக்கும். அந்த சன்னதிகளையும் மறக்காம பாருங்க. அதே மாதிரி நம்ம படிகள் ஏறதுக்கு முன்னாடி நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் இந்த ஃப்ரீ லக்கேஜ் சென்டர்ல கொடுத்துடலாம். இங்கே நம்ம லக்கேஜை கொடுத்த உடனே நம்ம கையில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம படிகள் ஏறி மேலே போகிறதுக்குள்ள நம்மளோட பேக் எல்லாம் மேலே போயிடும். நம்ம மேலே போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்மளும் படிகள் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் கொம்புகள் இருக்கு. இந்த கொம்புகள் எதுக்காக அப்படின்னா இப்போ ரீசெண்டாக புலி நடமாட்டம் இருக்கு அப்படின்னு எல்லார் கைகளிலும் கொம்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 பேருக்கு மேலே இருந்தால் தான் படிகள் ஏற அலோ பண்ணுறாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா புலி நடமாட்டம் நிறைய விலங்குகள் நடமாட்டங்கள் இருக்கிறதுனால ஒரு கும்பலா அனுப்புறாங்க உள்ள. நீங்க இந்த படிகள்ல தனியா வந்தாலும் ஃபேமிலியோட வந்தாலும் இந்த கூட்டத்தோடயே போங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த படிகள்ல மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் எப்ப வேணாலும் ஏறலாம். ஆனா நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங்குள்ள மேல போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த படிகளை பார்த்தோம்னா கீழே இருந்து மேல வரைக்கும் சூப்பரா செதுக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. இது நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகள், நம்ம படிகள் ஏற வழியில நிறைய கடைகள் இருக்கும். ஆனா இந்த கடைகள்ல விற்கிற பொருளோட ரேட் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம நார்மலா வாங்குற பொருளோட ரேட்டை விட இங்க டபுள் மடங்கு அதிகமா இருக்கு. ஒரு தண்ணி பாட்டிலோட விலை 50 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க மறக்காம கண்டிப்பா தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இவருதான் எங்க மாமா. எங்க மாமா படி ஏற முடியாம அப்படியே உட்காந்துட்டாரு. இந்த மாதிரி தான் நம்ம அங்கங்க உட்காந்து தான் நம்ம மேலே ஏறி போக முடியும். நம்ம ஒரே அடியா மேலே ஏறி போக முடியாது. நம்மளும் கொஞ்ச நேரம் உட்காரலாம். இப்போ நம்ம 200 படிகள் ஏறி வந்திருக்கோம். இன்னும் 3350 படிகள் இருக்கு. இந்த 200 படிகள் ஏறினது 2000 படிகள் ஏறின மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் நிறைய படிகள் இருக்கு. வாங்க அப்படியே பொறுமையா போலாம். நம்மளுக்கு முன்னாடி என் தம்பியும் தங்கச்சிகளும் நடந்து போறாங்க. நம்மளோட வேகமா நடந்து போறாங்க. வாங்க நம்மளும் அவங்க கிட்ட போலாம். இப்போ நம்ம மைசூர் கோபுரத்துக்கிட்ட வந்திருக்கோம். இந்த கோபுரம் பார்க்க வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம 250 படிகள் ஏறி வந்திருக்கோம். இங்கிருந்து இன்னும் 8.60 கிலோமீட்டர் நடந்து போனோம் நம்ம. அப்படியே இந்த கோபுரத்தை பார்த்தீங்களா, நிறைய சிற்பங்கள் இங்கே அழகாக செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கடவுள். அப்படியே இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஆஞ்சநேயரை செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையிலேயே இந்த கோபுரங்களையும் இந்த படிகளையும் எப்படிதான் செதுக்கியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வேற லெவலில் செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படிகளை எந்நேரமும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படிகளை. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா நிறைய கல்லுகளை அடுக்கி வச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எதுக்காக பண்றாங்க அப்படின்னா இந்த கல்லு மாதிரி அடுக்குமாடி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலையும் நம்பிக்கையிலையும் இந்த மாதிரி பண்றாங்க. உங்களுக்கும் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசையும் நம்பிக்கையும் வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா கஜேந்திர மோட்சம் அப்படின்னு இங்க ஒரு சன்னதி இருக்கு. இந்த சன்னதியில ஒரு யானையும் கடவுளும் இருக்காங்க. இந்த யானை கடவுள்கிட்ட மோட்சம் அடைந்திருக்கலாம். அதனாலதான் இந்த சன்னதியை இங்க கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம 400 படிகள் ஏறி வந்துட்டோம். இன்னும் 3150 படிகள் ஏறணும். இங்க பாத்தீங்கன்னா என் தங்கச்சிகளும் தம்பியும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சரி நம்மளும் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள என் தம்பி எங்கன்னா உட்கார வானா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். சரி வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இங்க பாருங்க, இது ஒரு பெரிய கல்லு. இந்த கல்லுலயே ஆஞ்சநேயரை செதுக்கியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா செதுக்கியிருக்காங்க. மலையே தூக்கிட்டு வந்த ஆஞ்சநேயரை இந்த ஒரு பெரிய கல்லுல செதுக்கியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்தது இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ராஜோலு மண்டபம் கிட்ட இருக்கோம். இதுதான் ராஜோலு மண்டபம்.
இது எத்தனாவது படி அப்படின்னா 600வது படி ஏறி வந்திருக்கோம். இங்கிருந்து திருமலா போகிறதுக்கு இன்னும் 8.5 கிலோமீட்டர் ஏறி போகணும். நம்ம 600 படிகள் ஏறி வந்துட்டோம். இன்னும் நிறைய படிகள் இருக்கு. ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப மூச்சு வாங்குது. அதனால ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டோம். இங்கிருந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணி நம்ம மேலே போகலாம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அதுல ஒரு அவதாரமான வராக அவதாரம் கிட்ட தான் நம்ம இப்ப இங்க இருக்கோம். இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் படிகள் ஏறும்போது நம்ம பார்க்கலாம். அப்பாடா, எப்படியோ இப்ப நம்ம 1000 படிகள் ஏறி வந்துட்டோம். ஆனா இந்த 1000 படிகள் ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எத்தனை படிகள் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தெரியல. வாங்க அப்படியே நடந்துகிட்டே போலாம். அடுத்தது இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ஏலக்கைலாய மண்டபம் கிட்ட வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மண்டபம் எதுவும் இல்லை, அப்படியே ஒரே ஃப்ளாட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்துதான் என்னன்னு தெரியல. ஆனா நம்ம இப்போ இங்க இருக்கோம். அப்படியே இந்த படியில பாத்தீங்களா அப்படியே ஒரே செங்குத்தா இருக்கு. அதனாலதான் ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அடுத்தது இங்க பாத்தீங்களா இங்க ஒரு குட்டி கிளினிக் இருக்கு. நம்ம படிகள்ல ஏறி வரும்போது நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா இங்க வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோன்னா ஒரு குட்டி கடை இருக்கு. இங்க நம்ம ஸ்நாக்ஸ், ஜூஸ், டீ, காஃபி எது வேணாலும் குடிக்கலாம். ஆனா எல்லாமே ரேட்டு பயங்கரமா இருக்கும். நம்ம இப்போ பாதிக்கு பாதி 1700 படிகள் ஏறி வந்துட்டோம். இன்னும் ஒரு 1850 படிகள் இருக்கு. வாங்க சீக்கிரமா மேலே ஏறி போயிடலாம். இங்க பாருங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. மாங்காய், வெள்ளரிக்காய், பொரி மசாலா, மோர், இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஃபேவரட் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க விளையாடுற பபிள்ஸும், கிண்டர் ஜாய், ஃப்ரூட்ஸ், பிஸ்கெட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. நீங்க இந்த படிகள் ஏறி வரும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐட்டமை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இப்ப நம்ம காலி கோபுரம் கிட்ட வந்திருக்கோம். எப்பா வேற லெவல்ல இருக்கு இந்த கோபுரம், எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த கோபுரம் இந்த படிகளோட மிடில் கோபுரம். நிறைய கடைகள் இங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இளநீர் எப்படி இருக்கு பாருங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கடைகள் இங்க இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம இங்க பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க நிறைய ஹோட்டல்கள் இருக்கு. நம்ம எப்ப வந்தாலும் இந்த ஹோட்டல்கள்ல ஃபுட்டு ரெடியா இருக்கும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் கடைகளும் இங்க நிறைய இருக்கும், ஸ்நாக்ஸும் வாங்கிக்கலாம். முன்னாடி எல்லாம் நடைப்பயணம் பண்றவங்களுக்கு இந்த ஒரு இடத்துல ஒரு லட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஆனா இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தரிசனம் பண்ணும்போது எல்லாருக்குமே காமனா ஒரு லட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அடுத்தது இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரே பிளாட்டா இருக்கு. அதனால நம்ம ஈஸியா நடந்து போயிடலாம். அதனால எங்க யாரும் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா இந்த பிளாட்டான ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லயும் ஒரு ஒரு பெருமாளோட நாமங்கள் போட்டிருக்காங்க. இந்த தூண்கள் எல்லாமே ஒரே ஈக்குவலா அழகா கட்டியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு தூண்லயும் ஒரு ஒரு நாமங்கள் போட்டிருக்காங்க. ஃபுல்லா எல்லாமே தெலுங்கு லாங்குவேஜ்ல போட்டிருக்காங்க. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஃபிளாட்டா வந்தது. திரும்பவும் இங்க பாத்தீங்கன்னா படிகள் ஏறி போகுது. இந்த படிகள் கொஞ்சம் தூரம் தான் ஏறமா இருக்கும், திரும்பவும் ஃபிளாட்டா தான் இருக்கும். அதனால இந்த படிகளை கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிடுங்க. இப்போ நம்ம 2300 படிகள் ஏறி வந்துட்டோம். இன்னும் 1250 படிகள் மட்டும் தான் இருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு குட் ஃபீலா இருக்கு. கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. அடுத்தது இங்க பாத்தீங்களா மெயின் ரோடு தெரியுது. இது என்ன மெயின் ரோடுனா வெஹிக்கல்ஸ் எல்லாம் கீழே போற மெயின் ரோடு. இப்படிதான் வெஹிக்கல்ஸ் எல்லாம் கீழே போகும். நம்ம அப்படியே ஆப்போசிட்ல இருந்து இந்த பக்கத்துக்கு சப்வே வழியா வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதாரம் இங்க இருக்கு. பெருமாளோட அவதாரங்கள்ல கிருஷ்ணர் அவதாரமும் ஒண்ணு. அந்த கிருஷ்ணர் அவதாரம் கிட்ட தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்க இருந்து அப்படியே பக்கத்துல நடந்து போய்கிட்டே இருக்கலாம். வாங்க அப்படியே போலாம். இதோ இங்க பாத்தீங்களா திரும்பவும் பிளாட்டான படிகள் வந்திருக்கு. இந்த பிளாட்டான படிகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நம்ம நிக்காம போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம சீக்கிரமா ரீச் ஆக முடியும். அதனாலதான் இங்க பாத்தீங்களா யாருமே ரெஸ்ட் எடுக்காம போய்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கூட இங்க ரெஸ்ட் எடுக்கல பாருங்க, யாருமே உட்காரல. அடுத்தது இங்க பாருங்க காஷன் ரீசன்ட் பிஎஸ் சைட்டிங் இன் ஏரியா. இந்த இடத்துல கரடி நடமாட்டம் இருக்கான் ரீசெண்டா. அதனால இங்க யாருமே இல்ல. அப்படியே இந்த இடமே காலியா இருக்கு. நீங்க இங்க வந்தாலும் உடனே இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுங்க. நாங்களும் அதனாலதான் போயிட்டு இருக்கோம். இந்த படிகள் ஏற அலோவ் பண்ணும்போது 50-60 பேர்கிட்ட இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க 4 பேர் மட்டும் தான் இருக்கோம். வேற யாருமே இல்ல. எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்களா இல்ல பின்னாடி இருக்காங்களான்னு ஒண்ணுமே புரியல. நம்மளும் அப்படியே போலாம் வாங்க. இதோ இங்க பாத்தீங்களா இங்க தூண்களோட டிசைன் மாறி இருக்கு பாருங்க. எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. இந்த ஒரு இடத்துல தான் கரடி காஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல நிக்காம வேகமா போயிருங்க நீங்க எங்க வந்தீங்கன்னா. அடுத்தது நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு கிட்ட வந்திருக்கோம். இங்க பாத்தீங்களா பெரிய ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு இங்க இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. வாங்க அப்படியே டெம்பிள்குள்ள போய் பார்க்கலாம் இந்த டெம்பிள் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்படியே படிகள் ஏறி மேல வந்தோம்னா இங்க ஒரு குட்டி ஹனுமன் சன்னதி இருக்கு. அது மட்டும் இல்லாம மேல பார்த்தோம்னா நிறைய பெல்லு கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பூட்டுகளும் கட்டி வச்சிருக்காங்க. இது ஏதாவது நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு கட்டி இருக்கலாம் இங்க நிறைய பக்தர்கள். இந்த சன்னதியில இருக்கிற இந்த குட்டி ஸ்டாச்சுவை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப குட்டியா இருக்கு, பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. வாங்க நம்ம இப்போ அப்படியே பின்னாடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். அப்படியே நடந்து போலாம்.
அப்படியே இங்க பாத்தீங்களா நம்ம படிகள் ஏறி நடந்து வந்தோம்ல அந்த ஒரு மேப் இங்க வச்சிருக்காங்க. நம்ம இப்போ ஹனுமான் ஸ்டாச்சு கிட்ட இருக்கோம். நம்மளை தாண்டி இன்னும் 2 கோபுரங்கள் இருக்கு. அந்த 2 கோபுரங்களை தாண்டிட்டோம்னா நம்ம மேல போய் ரீச் ஆயிருவோம். ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அந்த கொஞ்சம் தூரமும் கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஹாப்பியா மேல ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டாச்சு மட்டும் இல்லாம சுத்தி ஒரு அழகான கார்டன் இருக்கு. இந்த கார்டன் பார்க்க வேற லெவல்ல இருக்கு. அடுத்தது அப்படியே நடந்துகிட்டு இந்த கோபுரம் கிட்ட வந்திருக்கும். இந்த கோபுரத்தோட நேம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஒரு கோபுரத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கும். இப்படியே நம்ம நிக்காம நடந்து போனோம்னா சீக்கிரமா போயிட்டு ரீச் ஆயிடுவோம். அதனாலதான் சீக்கிரமா போயிட்டு இருக்கோம். அடுத்தது இங்க பாத்தீங்களா பிவேர் ஆஃப் லியோபார்ட்ஸ் கிராசிங். இந்த ஒரு இடத்துல முக்கியமா ஜாகிரதையா இருங்க. சிறுத்தைகள் நடமாடும் இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா வேகமா நடந்து போயிடுங்க. அதனாலதான் இந்த ஒரு இடத்திலும் ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இடத்த பாருங்களேன், ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்படியே ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, காட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆனாலும் நம்ம கொஞ்சம் உஷாரா போனோம். அடுத்தது இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா துரசாணி மண்டபம் கிட்ட வந்திருக்கோம். இது எத்தனாவது படி அப்படின்னா 2760வது படி. இங்க இருந்து இன்னும் 5.40 கிலோமீட்டர் தான் இருக்கு. இந்த படிகளுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பிளாட்டா இருக்கு. அதனால சீக்கிரமா வேகமா நடந்து போயிடலாம். நீங்களும் இங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நிக்காம நடந்து போயிடுங்க, சீக்கிரமா போயிடலாம். அப்படியே இங்க பாருங்க மான் அப்படியே ஒரு பொம்மை மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஆனா இது உண்மையான ஒரு மான். நம்மளை பார்த்துட்டு அது அப்படியே சைலண்டா நிக்குது, என்ன பண்ணணும்னு தெரியாம. அது பாத்தீங்களா காது ஆட்டுது, ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆனா இந்த மானுக்கு நம்ம கையால ஃபுட் எதுவும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அப்படியே இங்க பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு மான் இருக்கு. ஆனா இது ஒரு வேற விதமான ஒரு மான் போல. இந்த ஒரு பிளேஸ்ல இந்த மாதிரி நீங்க நிறைய மான்களை பார்க்கலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா மான்களை பார்க்கலாம். மான்களை பார்த்துட்டு அப்படியே கொத்த மண்டபம் கிட்ட வந்திருக்கும். இதுதான் கொத்த மண்டபம். இங்க இருந்து வே பாத்தீங்கன்னா அப்படியே டவுன்ல இறங்கி போகுது. இந்த கொத்த மண்டபம் ஸ்டெப் நம்பர் பாத்தீங்கன்னா 2830. இன்னும் கொஞ்சம் படிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம டவுன்ல இறங்கி போகுது. அதனால வேகமா நடந்து போயிடலாம் வாங்க. இங்க பாத்தீங்களா லைட்ஸும் ஆன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இருட்டிக்கிட்டே வருது, அதனாலதான் லைட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வே பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன்ல அப்படியே போய்கிட்டே இருக்கு. இதனால நம்மளுக்கும் நடக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. இங்க பாத்தீங்களா இங்க ஒரு தகதகன மின்னிற இன்னொரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. இந்த ஒரு கோயில் இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க இந்த படிகள் ஏறும்போது இந்த கோவில பாத்தீங்கன்னா மறக்காம தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது முத்துபாவி மண்டபம் கிட்ட வந்திருக்கோம். இந்த மண்டபத்தோட ஸ்டெப் நம்பர் என்னன்னா 2840. இன்னும் நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 3.90 கிலோமீட்டர்ஸ் தான் போகணும். போறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இங்க ஒரு பிரம்மாண்டமான கார்டன் இருக்கு. இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே நேச்சுரலா பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ். ஐயோ இந்த பக்கம் பாருங்க, குரங்குகள் எல்லாம் இந்த மேல உட்கார்ந்து இருக்கு. ஆனா இந்த குரங்குகள் மூஞ்ச பார்த்தால டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த குரங்குகளுக்காகவே இந்த இடம் ரெடி பண்ண மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம அப்படியே நடந்து மெயின் ரோடு கிட்ட வந்துட்டோம். இப்ப நம்ம இந்த மெயின் ரோட்ல கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் இந்த மெயின் ரோட்ல நடந்து போற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா வெஹிக்கல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம தான் பார்த்து கிராஸ் பண்ணணும். இங்க நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த ஒரு இடம் தான் மெயினான இடம். இங்க கிராஸ் பண்றது பார்த்து கிராஸ் பண்ணுங்க. குழந்தைங்களை வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பொறுமையா கிராஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ அப்படியே இந்த வழியில ஒரு 2 கிலோமீட்டர் வாக் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த மலையை பார்த்துக்கிட்டே வாக் பண்ணி போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா சூப்பரான ஒரு வியூ தெரியுது. நம்ம மொபைலில் பார்க்குறத விட நேரில் பார்க்க இந்த இடம் வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி நம்ம இங்க நடக்கும்போது நமக்கு கால் சுடக்கூடாதுன்னு கீழே ஒரு மேட் போட்டிருக்காங்க. இந்த மேட்ல நடக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. மார்னிங்ல அடிக்கிற வெயிலுக்கு இந்த மேட் இல்லாம நடந்தோம்னா கால் வெந்துரும். அப்படியே நடந்துகிட்டு இந்த கோபுரம் வந்து ரீச் ஆயிடும். இதுதான் ஃபைனல் கோபுரம். இந்த கோபுரத்தை தாண்டிட்டோம்னா நம்ம மேல போயிட்டு ரீச் ஆயிடுவோம். ஆனா நம்ம இது வரைக்கும் நடந்த படிகளை விட இந்த படிகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த படிகள் எல்லாமே குட்டி குட்டியாவும் செங்குத்தாவும் இருக்கும். அதனால நம்ம ஏறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஒரு படிகளை தான் எல்லாருமே வேண்டிக்கிட்டு முட்டியில நடந்து வருவாங்க. அது இந்த படிகள் தான். இந்த படிகளோட ஸ்டெப் நம்பர் பாத்தீங்கன்னா 3000. இன்னும் 550 படிகள் தான் இருக்கு. ஆனா இந்த படிகள் ஏறவே காலு ரொம்ப பயங்கரமா வலிக்குது. நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த படிகள்ல நடக்கிறது. எப்படியோ ஒண்ணு நடந்து மேல போய் சேருவோம். இங்க பாருங்க இந்த படிகள் எவ்வளவு குட்டி குட்டியா எவ்வளவு செங்குத்தா இருக்குன்னு. இதனாலே இந்த படிகள் ஏற ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாடா எப்படியே திரும்பவும் டவுன்ல இறங்கி போகுது. இப்ப நடக்கிறதுக்கு ஈஸியா நடந்துடலாம். நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்.
வாங்க வேகமாக நடந்து போயிடலாம். கொஞ்சம் தூரம் நல்லதா இருந்தது. திரும்பவும் படிகள் ஏறி போகுது. இன்னும் கொஞ்சம் படிகள் தான். இவ்வளோ படிகள் தாண்டி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கொஞ்சத்தையும் தாண்டிட்டோன்னா எண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கஷ்டப்பட்டு நடந்து போகிறோம் எல்லாருமே. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த படிகள் ஏறி மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஏற்றி வேண்டிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே படிகளில் நடந்து வந்தவங்க தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தவங்க தான். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த படிகள் ஏறி வர்றது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் அண்ட் டேக் கேர்.